சென்ற வீடியோவில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி எடுத்த போராட்டத்தில் சில விஷயங்களை முன் வச்சிருந்தேன். காரணம் என்ன அப்படிங்கிறதையும் சில பார்த்தோம். இந்த வீடியோவில் இதே காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த 20 மற்றும் 21ஆம் தேதி அன்னைக்கு தான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன், 21ஆம் தேதி அதில் நடத்திய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறதையும், இதன் பின்புலத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்க, அதன் மூலமாக நமக்கு உறுதியாக தெரிய வருவது என்ன அப்படின்னா, இது நீட் சம்பந்தப்பட்ட போராட்டமே கிடையாது. இதனுடைய நோக்கம், குறிக்கோள் எல்லாமே வேற அப்படிங்கிறது தெள்ள தெளிவா நமக்கு தெரியுது. முதல்ல நான் எதை எடுத்துக்க போறேன்னா, SFJ சிக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அமைப்பு. இந்த அமைப்பினுடைய தலைவரா குரு பத்வந்த் சிங் பன்னு அப்படிங்கிறவர் இருக்கார். இவர் பஞ்சாப் பிரிவினைவாதத்தை மிக தீவிரமாக கையில் எடுத்து செயல்படக்கூடியவர். இவர் அமெரிக்காவில் இருக்காரு. இவருக்கு பலவிதமான ஆதரவு அமெரிக்க டீப் ஸ்டேட் கொடுக்குறாங்க. அதை தவிர CIA இவருக்கு பலவிதமான ஆதரவு கொடுக்குறாங்க. நிறைய நிதி உதவிகள்லாம் வருது. அதே மாதிரி கனடாவில் இருக்கக்கூடிய சீக்கியர்களுடைய தொடர்பும் இவருக்கு இருக்கு. இந்தியாவில் பல பிரிவினைவாத இயக்கங்களோட தொடர்பு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, பதிவிட்டிருக்காரு, பொதுவெளியில கொடுத்துருக்காரு. அதுல அவரு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 100 கோடி ரூபாய் வரை கொடுத்துள்ளேன். அதாவது $10 மில்லியன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவு 1 மில்லியன்ங்கிறது 10 லட்சம். அதை நீங்க 95ஆல போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 9.5 கோடி வரும். 95 கோடி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு அடுத்ததா இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அபிஜித் தீப்கே அவர்களுக்கு, ஏன்னா அந்த அபிஜித் தீப்கே அவர்களும் அமெரிக்கால படிச்சு அங்க வேலை கிடைக்கல அப்படின்ன உடனே அவர் டீபோர்ட் பண்ணப்பட்டாரு. அதன் மூலமாகத்தான் அவர் இந்தியாவுக்கு வந்தாரு அப்படிங்கிறத நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். ஒரு வீடியோ அவருக்குமே கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறார். அவர் 10 கோடி சாதாரண பணம் கிடையாது. $1 மில்லியன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு. ஓப்பனா சொல்லியிருக்காரு இவர். சரி, இதை கொடுத்துட்டு காரணத்தையும் சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, அதுதான் ரொம்ப எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் ஆம் ஆத்மி பார்ட்டி எல்லாம் சேர்ந்து பாரத பிரதமர் மோடியை பதவியிலிருந்து அகற்ற வேண்டும், தவிர பாரத பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும்னு பேசியிருக்காரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவங்கெல்லாம் இந்தியர்கள், சீக்கியர்கள். மதமே ஹிந்துவாக இருந்தபோது அதுல முகலாயர்களுடைய ஒரு அட்ராசிட்டிஸ் அது நடந்தபோது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த மகன் அவங்க அனுப்பியிருந்தாங்க. சீக்கிய மதத்துல சேர்ந்து இந்தியாவை காப்பாற்றுவதற்காகவும் முகலாயர்களை எதிர்த்து போரிடுவதற்காகவும் உருவாக்கப்பட்ட மதம் அப்படிங்கிறது தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுல இன்னும் டீடைல்ஸ்லாம் இருக்கு. உடனே நான் ரொம்ப சுருக்கி சொல்லிட்டேன், நீங்க சொன்னது எதுவுமே தப்பு அப்படிங்கிற போகாத. நான் கொஞ்சம் ஜிஸ்டா சொல்லியிருக்கேன், அடிப்படை காரணம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். சரி, அடுத்ததை நம்ம பார்க்கறது என்ன, இதுக்கு அடுத்தது இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படின்னா, நல்ல நாடாக இருக்கணும் அப்படின்னா ஓப்பனா சொல்லியிருக்காருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உடனே கேட்கலாம், ஏன் அவரை அரெஸ்ட் பண்ண முடியாதா, ஒன்றும் செய்ய முடியாதுன்னா, அவர் அமெரிக்க பிரஜை, நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, அதுதான் அது ஒரு பிரச்சனை. பட் துரந்தர் இருக்காங்க, துரந்தர் மூலமாக ஏதாவது நடவடிக்கை வரலாம், வராமலையும் போகலாம், அதுதான் சரி. இந்த மாதிரி இந்திய நாட்டை அப்பதான் இந்தியாவுக்கு விடிவு காலம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்ததுதான் எனக்கு இன்னும் நான் அதனாலதான் இந்த போராட்டத்தை பத்தி சொல்லும் போது, பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் வரைக்கும் இந்த போராட்டம் நடக்கும் அப்படின்னு ஒரு வீடியோலே சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் அது வரைக்கும் இந்த போராட்டத்தை வச்சிருப்பாங்க. அந்த சுதந்திர தினத்தின் போது இதை இன்னும் அதிகப்படுத்தி, போராட்டத்தை அதிகப்படுத்தி, மேலும் மேலும் ஏதாவது தகாத செயல்களில் ஈடுபட்டு அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரத்துக்கும் பார்ப்பாங்க. இது நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கு, சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். சரி, இந்த குரு பத்வந்த் சிங் பன்னு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆம் ஆத்மி பார்ட்டியும் கரப்பாம்பூச்சி பார்ட்டியும் கட்சியும் என்ன செய்யணும்னா, ஆகஸ்ட் 15 மோடி கொடி ஏற்றக்கூடாது, அதற்கான நடவடிக்கைகளை ஈடுபடணும்.
அதை தடுக்க வேண்டும், கொடி ஏற்ற விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு. இந்தியா நமது நாடு கிடையாது, இந்திய கொடி நமது கொடி கிடையாது அப்படின்னு இந்த பன்னு சொல்லியிருக்காரு. போன ஒரு விவசாயிகள் போராட்டத்தில் நம்ம பார்த்திருக்கோம். செங்கோட்டை மேல வந்து இந்த பஞ்சாப் பிரிவினைவாதிகள் வந்து மேல ஏறி நம்ம நாட்டினுடைய மூவர்ண கொடியை இறக்கிட்டு அவர்களுடைய பிரிவினைவாத நாட்டினுடைய கொடியை மஞ்சளும் நீலமும் கலந்த ஒரு கொடியை அவங்க ஏத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்பயும் அது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறார் அவர். இதுதான் முக்கியமான செய்தி. இது வந்து இந்த SFJ 6 ஃபார் ஜஸ்டிஸ் குரு பத்வந்த் சிங் பன்னுனுடைய பணப்பட்டுவாடா மற்றும் அவருடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத ஓப்பனாக பார்க்குறோம். ஸோ இதில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, ஆம் ஆத்மி பார்ட்டி, காங்கிரஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள ஒன்னா இருக்காங்கிறதையும் பார்க்குறோம். ஆச்சா, அடுத்ததான் நம்ம எங்க பார்க்குறோம் அப்படின்னா, இந்த போராட்டக்காரர்கள்ல நான் சொன்னேன், காங்கிரஸ், ஆம் ஆத்மி பார்ட்டி, சமாஜ்வாதி பார்ட்டி, இவங்க எல்லா கம்யூனிஸ்ட், இவர்களுடைய குண்டாக்கள் தான் அந்த போராட்டத்தை கையில எடுத்து திசை திருப்பி ஹைஜாக் பண்ணிட்டாங்க, கடத்தி கொண்டு போயிட்டாங்க. நீட்டுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. அதற்கான வன்முறை நிகழ்வுகள் நமக்கு அதை கண்கூடா நம்ம முன்னாடி தெரிய வைக்குது. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல 6வது நாடாக இருக்கு இந்தியா ஹைட்ரஜன் மூலமாக ரயில் வண்டி இயக்குவதற்கு. இப்ப சமீபத்துல சோனிப்பூர் டு பிண்ட் அது வரைக்கும் அந்த ட்ரெயின் போச்சு. உலகமே வியந்து பார்க்குது. அந்த ஹைட்ரஜன் ட்ரெயினை கல் எடுத்து அடிச்சு உடைச்சிருக்காங்க, சேதப்படுத்திருக்காங்க. ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்ததா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த போராட்ட காலத்துல ஒரு ட்ரக்கு நிறைய கல்லை ஏத்தி கொண்டு வந்திருக்காங்க. ஒண்ணு. இரண்டாவது, அந்த ரோடுல இருக்கக்கூடிய பூந்தொட்டிகள், செடிகள்லாம் வளர்த்துருக்காங்களா, அதுல வந்து கல் பதிச்சிருப்பாங்களா, அந்த கல்லெல்லாம் புடிங்க அதை ரெண்டா உடைச்சு 1/2 கிலோ 1 கிலோ இருக்கிற மாதிரி அதெல்லாத்தையும் எடுத்து போலீஸ் மேல தூக்கி வீசி அடிச்சு உடைச்சு செஞ்சிருக்காங்க. இது ஒரு வன்முறை நிகழ்வு. இன்னொன்னு என்னன்னா, ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படியே போட்டு அடிச்சு தொகைச்சு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான போலீஸ் ஆபீசர் மேல கல்லடி நடத்தப்பட்டு அவங்களுக்குலாம் காயம் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம். ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து இப்ப சமீபத்துல இன்னொரு இது பார்த்தேன். அவர் வந்து ரைட் ஹேண்ட் அடிச்சு உடைச்சிருக்காங்க. அவர் தூளி மாதிரி போட்டு கட்டி வச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. யார் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ உடனே இம்மீடியட்டா. இது ஏதோ நான் சினிமால பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு குண்டா வருவான், டேய் நீ தானடா இங்க இன்ஸ்பெக்டர், எல்லாரையும் வெளியே விடு என் ஆளு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எனக்கு பட்டுச்சு மனசுல. அவர் போய் எல்லாரையும் வெளியே விடுங்கன்றாரு. இவரு கட்டு போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசாம இருக்காரு. இல்லங்க கேஸ் போட்டிருக்கோம், அதுபடிதான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப பரிதாபமா இருந்தது எனக்கு பார்க்கும்போது. சரி, இவர்கள்லாம் தலைவர்கள் பாத்துக்கங்க எந்த மாதிரி மாணவர்களை வழி நடத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு கண்கூட தெரியுது. அடுத்தது இதுக்கப்புறம் என்னன்னா, இது ரொம்ப இன்னும் மோசமானது. பத்திரிக்கை பெண் பத்திரிகையாளர் ஒருவரை ஓப்பனா அவளை கண்ணாப்புனான்னு பேசுறேன். இதுல என்ன வேடிக்கைன்னா, இந்த பெண் பத்திரிகையாளர் மட்டும் இல்ல, பல பத்திரிகையாளர்கள் வந்து போலீஸ கண்ணாப்புனான்னு திட்டுனாங்க. என்னங்க இப்படி அப்பாவி மாணவர்களை போட்டு நீங்க லத்தி சார்ஜ் பண்ணி அடிக்கிறீங்க, போறீங்க வரீங்கன்னா கண்ணாப்புனான்னு கண்டனம்லாம் தெரிவிச்சாங்க. அதை அப்படியே வீடியோ எடுத்தாங்க. பத்திரிகையில வந்து எல்லாம் பரபரப்பு செய்திக்காக செய்யப்பட்டது. கடைசியில் அந்த பத்திரிகையாளர் பெண்ணை யாரு காப்பாற்றினாங்க? அதே போலீஸ்காரங்க தான் காப்பாற்றினாங்க. அவங்க தான் வந்து, நீங்க அதுல பார்த்திருப்பீங்க, ஒரு சர்தார்ஜி போலீஸ் ஆபீசர், அவர் வந்து இப்ப அவருடைய வீடியோ, அவர் போலீஸ் ப்ளூ கலர்ல ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ் நினைக்கிறேன், அவர் அடிச்சு நொறுக்கி தள்ளுறாரு பாருங்க. அந்த குண்டாஸ் எல்லாம் மாணவர்கள்னு சொல்லவே சொல்லாதீங்க, எல்லாம் குண்டாஸ். அந்த மாதிரி எல்லாம் சமூக விரோதிகள் அடிச்சு நொறுக்கி இது பண்ணி கடைசியில அந்த மாதிரி போலீஸ் ஆபீசர் தான், இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்த போலீஸ் தான் அந்த பெண் பத்திரிகையாளரையும் காப்பாத்தி பத்திரமா கொண்டு போனாங்க. இல்லைன்னா ஏடா கூடமா ஏதாவது நடந்திருக்கும். அவங்களுக்கு என்ன வந்தது? செய்யறத செஞ்சுட்டு போயிடும். இது ஆச்சுங்களா? இன்னொருத்தர், அவரும் ஒரு இஸ்லாமியர், அவரு சொல்றாரு, பார்லிமெண்ட்க்கு உக்கடாதேங்க, அதாவது நாங்க புடுங்கி எரிஞ்சிருவோம் அப்படிங்கிறாரு. பார்லிமெண்ட்டை நடக்கவே விட மாட்டோம், பார்லிமெண்ட்டை உடைச்சு தூக்கி எரிஞ்சிருவோம், இந்தியாவை துக்கடாவா பண்ணிடுவோம், இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி நான் ஒரு சில நிகழ்வுகளை தான் சொல்லியிருக்கேன். பல நிகழ்வுகள் இந்த மாதிரி நடந்திருக்கு. அங்க இன்னும் பாத்தீங்கன்னா சில கேர்ள்ஸ் எல்லாம் இந்த JNU இந்த மாதிரி இதுல எல்லாம் கம்யூனிஸ்ட் யூனியனை சேர்ந்தவங்களாம் பெரியவருக்கு முன்னாடி, அந்த பெரியவர் எங்கேருந்து வந்தாருன்னே தெரியல, அவருக்கு முன்னாடி அவங்க புகைப்பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னா, நீ யாரு கேட்கறதுக்குன்னு அவங்க கூட ஆர்கியூமெண்ட் அடிக்க போறாங்க இந்த பொண்ணு. இந்த மாதிரி பல நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது இது நியாயமான நீட்டு தேர்வு பேப்பர் லீக் ஆனதற்காக நடத்தப்பட்ட போராட்டமாக தெரியவே இல்லை. இதை அப்படியே குண்டாஸ் வந்து ஹைஜாக் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மையான
நம்ம கண் முன்னாடி நடந்த போராட்ட அராஜகம். இது போராட்டமே கிடையாது, இது வெறும் அட்ராசிட்டி, அராஜகம், அனார்கி அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோஷங்கள் எப்படி எழுப்பப்பட்டன பாருங்க. நான் படிக்கிறேன். முதல்ல ஆசாதி, எங்களுக்கு சுதந்திரம் வேணும். ஐயா, இந்தியா சுதந்திர நாடு தானே, சுதந்திர நாட்டில் தானே இருக்கீங்க. ஹமே சாஹியே ஆசாதி, சுதந்திரம் வேணும். அதுக்கு அடுத்தது ஆர்டிகிள் 370 சிறப்பு அந்தஸ்து ஜம்மு காஷ்மீருக்கு கொடுத்ததை ரத்து செஞ்சாங்க இல்லையா, அதை திருப்பி கொண்டு வரணுமா, அதுக்காக அந்த கோஷம் எழுக்கப்பட்டது. பிளே கார்டு, போஸ்டர் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள், அல்லாஹுக்கும் நீட்டுக்கும் என்ன சம்பந்தம் தெரியாது, அந்த ஒரு கோஷம் எழுப்பப்பட்டது. அதுக்கப்புறமா பிராமணியம் ஒழிய வேண்டும், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் தெரியாது. ஜெய் பீம் ஜெய் மீம், அது அடுத்த. பிராமணியம் ஒழிய வேண்டும் சொன்ன உடனே அடுத்தது வரணும். இது இந்த சந்திரசேகர் ஆசாத், ராவன் இருக்காங்க, அவங்க கூட்டத்தில் இருக்கிறவங்க இந்த கோஷத்தை எழுப்பியிருக்காங்க. எல்லாரும் பல பேர் கூட்டமா சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதியே கிடையாது அப்படின்னு ஒரு கூட்டம், அது ஒரு கோஷம், அதுக்கான போஸ்டர், அதுக்கான பிளே கார்டு. இதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, இந்த பிரகாஷ் ராஜ்னு ஒரு 2ஆம் நிலை நடிகர் இருக்காருங்களா, அவரு ராமன் ஒரு கதாபாத்திரமே கிடையாது, ஒரு கற்பனை பாத்திரம், அவரு கடவுள் இல்லை ஒண்ணு, அந்த மாதிரி எல்லாம் பொய் புரட்டுன்னு அவரு சொன்னார். உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா, போலீஸ் அவர்கிட்ட கொஞ்சம் ஏதோ சொன்ன உடனே அவர், நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த வீடியோ கூட பார்த்தேன் நான், 2 கையும் தூக்கிட்டு என்ன அரெஸ்ட் பண்ணணும்னா பண்ணுங்க, எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும் உங்களை, நீங்க எங்கேயாவது நகர்ந்து போங்க அப்படிங்கிறாங்க. இல்ல என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ணி ஜெயில போனா உடனே அப்பதான் இந்த விக்டிம் கார்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வச்சுக்கிட்டு திருப்பியும் பரப்புரை செய்யலாம், பாப்புலாரிட்டி வரும். இந்த மாதிரி அந்த பிரகாஷ் ராஜ் அப்படிங்கிற நடிகர், நீங்க எந்த மதத்தை வேணா ஃபாலோ பண்ணுங்க, அதை பத்தி இல்ல. இன்னொருத்தருடைய மதத்தை பத்தின கடவுள்களை நீங்க அவமரியாதை செய்வதற்கும் அவதூறு பேசுவதற்கும் உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? அதை செஞ்சிருக்காரு. எந்த இடத்துல? நீட் பேப்பர் லீக்குன்னு சொல்லக்கூடிய போராட்டத்துல ராமரை பத்தி அவதூற இந்த பிரகாஷ் ராஜ் பேசியிருக்காரு, என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு வேற சொல்றாரு. இதுக்கு சோ இந்த மாதிரி எல்லாம் ஆக மொத்தம் நீட்டை பத்தி யாருமே எதுவுமே பேசல. அதுல என்ன முறைகேடு நடந்தது, அதை எப்படி தவிர்க்கலாம், வருங்காலத்தில் அதுல எப்படி முன்னேற்றலாம், அதை பத்தி எந்த டிஸ்கஷனும் யாரும் முன்னெடுக்கவே இல்லை. இதுதான் உண்மை அப்படிங்கிறது. சரி, இது ஒரு பக்கம் ஆயிடுச்சுங்களா. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பாஜகவினுடைய ஹெல்த் மினிஸ்டர் ஜே.பி. நட்டாவை போய் பார்த்திருக்காங்க, அவரோட மீட்டிங். அவங்க காலையில ஒரு 11 மணிக்கே போயிட்டாங்க. போன உடனே அவர் என்ன கேட்டாரு, உங்களுடைய மெமராண்டத்தை கொடுங்க, அதை படிச்சு பார்த்தேன். மெமராண்டம்னாக்கா அதுல கொள்கை ரீதியான ஒரு இது இருக்கும், அதெல்லாம் என்ன உங்க கொள்கை என்ன, உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய தேவைகள் என்ன, அரசாங்கத்துக்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, அந்த மெமராண்டத்தை கொடுங்க அப்படின்னு. அவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அனுபவம் இல்லாத ஒரு தற்குறி கூட்டம் அப்படிங்கிறது தானே. எல்லாமே இதுக்காக செய்யப்பட்டதுதான், ஆட்சி கவிழ்ப்புக்காக வெளிநாட்டு சதிகாரர்கள் மற்றும் உள்நாட்டு சதிகாரர்களால் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம். அவங்க கிட்ட எதுவும் கிடையாது. உடனே என்ன பண்ணுங்க, நீங்க நம்ப மாட்டீங்க, 11 மணில இருந்து சாயங்காலம் 4-4:30 மணி வரைக்கும் மெமராண்டம் ப்ரிப்பேர் பண்றாங்க. அப்பதான் உட்காந்து கொள்கை ரீதியானதும் தங்களுடைய வேண்டுகோள் என்ன அரசாங்கத்துக்கிட்ட உட்காந்து எழுதி அப்பதான் இது பண்றாங்க. இது ஆச்சுங்களா. கொடுத்துட்டு முக்கியமா 3 கோரிக்கைகள் தான் வைக்கிறாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, நீட்டு தேர்வு மூலமாக தற்கொலை செய்து கொண்ட மாணவர்கள் குடும்பத்துக்கு தலா 1 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததா என்ன கேட்கிறாங்கன்னா, தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். போலீஸ் தடியடி நடத்தினதால அமித்ஷா அவர்களும் ராஜினாமா செய்ய வேண்டும். 2வது கோரிக்கை ஆச்சா. 3வது கோரிக்கை தான் வேடிக்கையானது. சோனம் வாங்சுக் அவர் மேல பதியப்பட்ட வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெற வேண்டும், ரத்து செய்ய வேண்டும். சோனம் வாங்சுக் மேல NSA பண்ணிருக்காங்க. அவர் லடாக்ல செஞ்ச அட்டூழியத்துக்கு, அராஜகத்துக்கு, அட்ராசிட்டிஸுக்கு, அனார்கிக்கு தொடுக்கப்பட்ட வழக்கு நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல, அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்றாங்கன்னா, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டங்கிறதுனால அந்த வழக்குகள் எல்லாத்தையுமே திரும்ப பெறுங்கள், ரத்து செய்யுங்கள் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இதுதான் இவங்களுடைய கோரிக்கை. சரி, இதுல நீட்ல நடந்த முறைகேடு யாரெல்லாம் அந்த பேப்பரை லீக் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடு, அந்த கேஸ் நாங்களும் உதவி செய்யறோம், எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, இன்னுமே வருங்காலத்துல நீட்டை எப்படி நடத்தலாம், அதற்கான ஏதாவது, அதெல்லாம் கிடையாது. 1 கோடி ரூபாய் எதுக்கு? சிம்பத்தி, அதன் மூலமாக விக்டிம் கார்டு, அதன் மூலமாக பரப்புரை, அதன் மூலமாக மேலும் பப்ளிசிட்டி. அதுக்கு 2வது
நான் முன்னாடி சொன்ன போன வீடியோல சொன்ன காரணங்களுக்காக தர்மேந்திர பிரதான் எடுத்துட்டாக்க எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் இந்த நாட்டில் வரவே வராது. இன்னும் நம்ம அந்த கலானியல் மெக்காலே சிஸ்டத்திலேயே படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். அது ஒன்று. மூன்றாவது, அமித்ஷாவை போயிட்டாக்க இந்த எஃப்சிஆர்ஏ வராது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த பர்த் அண்ட் டெத் ஆல் இண்டியா டேட்டா பேஸ் வராது, யூசிசி வராது, சிஏஏ எல்லாம் அடிச்சு தவிடு பண்ணிடலாம் அப்படிங்கிற கணக்குல அதை சரி இதாச்சா. இதை தவிர இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நான் பார்த்தேன். அதாவது போராட்டக்காரர்கள்ல ஒருத்தர் ஒரு இளம் பெண்ங்க, கல்லூரி மாணவியா இருக்கும். அவங்க ஒரு போஸ்டர் வச்சிருக்காங்க, கையில் அப்படி பிளக்கார்டு மாதிரி பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பிளக்கார்டில் இந்த பெண்கள் தங்களுடைய மாத சைக்கிள் இருக்குல்ல, அதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய நாப்கின் ஒன்று ஒட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே மிக மிக மோசமாக கேவலமான வார்த்தைகளை எழுதியிருக்காங்க. இந்த நாப்கின்னால கூட ஆகாத லீக்கு நீட் பேப்பர் தேர்வுல லீக் ஆயிருக்கு அப்படின்னு. என்ன மாதிரி குழந்தை வளர்ப்பு, என்ன மாதிரி பேரண்டிங் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் அடிக்கடி என்னுடைய எல்லா வீடியோலையும் நான் உங்ககிட்ட வேண்டுகோள் வைப்பது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன் குழந்தைகளை சரியான பாதையில நம்ம கொண்டு போகலன்னா இழந்துருவோம். அந்த குழந்தைகளையும் இழப்போம், இந்த நாட்டையும் இழப்போம், நாம் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். அதனால கவனமாக கொஞ்சம் அதுல மட்டும் கவனம் செலுத்து. எனக்கு அந்த பெண்மணியை பார்க்கும்போது இவங்க அம்மா அப்பா என்ன பாவம் பண்ணாங்க, இல்ல இது தருதலையா இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுச்சு. சரி, இதெல்லாம் கூட பரவாயில்ல அப்படின்னாக்கா, இதுக்கு அடுத்ததா உங்க கூட நான் எதை ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, 2 வெளிநாட்டு அமைப்புகள் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு ஆதரவு அளித்து எங்களை அழையுங்கள், நாங்களும் இந்த போராட்டத்துல கலந்துக்கிறோம். ஒண்ணு நேபாளில் இருக்கக்கூடிய மாணவர் அமைப்புன்னு சொல்றாங்க. அது மாணவர் அமைப்பு கிடையாது. ஏன்னா நேபாளில் மாணவர் அமைப்புன்ற போர்வையில குண்டாசு உள்ள பூந்து வன்முறையில ஈடுபட்டதுனால இராணுவம் காப்பாற்றியது. அதுல சில பேர் குண்டடிப்பட்டு இறந்தார்கள். அதுவுமே அப்பாவி மாணவர்கள் இறந்தார்கள். அவங்க அங்கேருந்து இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு, நாங்க உங்களுக்காக போராடுறோம், இதே மாதிரிதான் நேபாளில நடந்தது, அதனால இந்த ஆட்சியை மாற்றுறதுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம், உதவி செய்யறோம். நேபாளில இருந்து அடுத்ததா அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஆதரவு எங்கேருந்து வந்திருக்குன்னா, அண்டை நாடான பங்களாதேஷ்ல இருந்து வந்து. அங்க ஜமாத் இ இஸ்லாமி அப்படின்னு ஒரு அரசியல் அமைப்பு இருக்கு. நல்லா கவனிங்க, பங்களாதேஷுக்கும் வெஸ்ட் பெங்கால் பார்டருக்கும் இருக்கிற எல்லா இடத்துலையும் அந்த ஜமாத் இ இஸ்லாமி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. பங்களா நேஷனல் பார்ட்டி மற்ற இடங்களை தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தாரிக் ரஹ்மானுடைய பார்ட்டி, கலிடா ஜியாவோட பார்ட்டி. எந்த பார்டர் ஏரியா, வெஸ்ட் பெங்கால் மற்றும் பங்களாதேஷ் பார்டர்லாம் எங்கெல்லாம் இந்த ஜமாத் இ இஸ்லாமி வெற்றி பெற்றதோ அந்த இடத்துல கிட்டத்தட்ட 25 28 இடங்கள்ல திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்று. நல்லா கவனிக்கணும், நம்ம அந்த ஜமாத் இ இஸ்லாமி பார்ட்டியுடைய தலைமையகம் பாகிஸ்தான்ல இருக்கு. அதனுடைய கிளை தான் ஒரு அரசியல் கட்சியாக இங்க. அவங்க லெட்டரே எழுதியிருக்காங்க, நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். யாருக்கு? இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி யாருடைய உருவம்னு சொல்லியிருக்கேன் நான் போன வீடியோல சொன்ன மாதிரி. 2 sides of the same coin. ஆம் ஆத்மி பார்ட்டி சிஜேபி ஒரு சைடு, காங்கிரஸ் மற்றொரு சைடு. அங்கேருந்து இவங்க கடிதம் எழுதி, நாங்க போராடுறோம், இந்த மோதிய ஆட்சியிலிருந்து அகற்றுங்கள், இந்தியாவை காப்பாற்றுங்கள், அது இது கண்ணாபின்னான்னு. இதே ஜமாத் இ இஸ்லாமி தான் என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுடைய வடகிழக்கு மாகாணங்களை நாங்க துண்டாக்கி எங்க பக்கம் வச்சுப்போம்னு முகமது யூனிஸ் தற்காலிக அதிபராக இருந்த போது அறிவிப்பு செய்து அதை உறுதியா நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு செஞ்சாங்க. ஸோ இது மிக மிக ஒரு அதிர்ச்சியான இது எல்லாத்தையும் விட கேவலமா இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, போன வீடியோல சொன்ன மாதிரி ராகுல் காந்தியும் அவருடைய சகோதரி பிரியங்கா வாத்ரா, அதுக்கப்புறம் அவருடைய கூட இருக்கிறவங்க மல்லிகார்ஜுன் கர்கே, கேசி வேணுகோபால், ஜெயராம் ரமேஷ், பல பேரும் பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய வீடு இருக்கக்கூடிய ரோடுல லோக் கல்யாண் மார்க் அந்த இடத்துல உடனே உட்காந்துட்டாங்க. ரோடுல உட்காந்து போராட்டம் நடக்குது. இதை உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாருங்க கூத்த, ஆம் ஆத்மி பார்ட்டிலேருந்து சஞ்சய் சிங், அதுக்கப்புறம் சௌரவ் பரத்வாஜ், அதுக்கப்புறம் அதிஷி மார்லேனா, இவங்க 3 பேரும் மிகப்பெரிய அளவில் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி போராட்டம் செய்யறது தப்பு, இது சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய முக்கியத்துவத்தை இவங்க திசை திருப்புகிறார்கள், அதற்கு கிடைக்க வேண்டிய முக்கியத்துவத்தை குறைக்கிறார்கள், எங்களோட இவங்க போட்டி போடுறாங்க அப்படின்னு. ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா பப்ளிக்கை ஃபூல் பண்றாங்க. அப்பாவி மாணவர்கள் வெகு சிலரே அங்க வந்திருக்காங்க. சரி,
ராகுல் காந்தி பிரதமருடைய இல்லத்துக்கு அருகில உட்கார்ந்து போராட்டம் நடத்தியிருக்காரு. ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரதமருடைய இல்லத்து அருகில அதை ஃபுல்லுமே செக்யூரிட்டி ஏரியான்னு டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. எஸ்பிஜி அதை கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த எஸ்பிஜிங்கிறது வந்து ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப். அவங்களுக்கு மிகப்பெரிய அதிகாரங்கள்லாம் இருக்கு. பிரதமருடைய உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்தாலும் அவங்க உடனடியா நடவடிக்கை எடுக்கக்கூடிய, அதுவும் தீவிரமான நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை ஜஸ்ட் எனக்கு இப்ப ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, ராஜராஜ சோழன் அந்த சோழர்களுடைய காலத்துல வேளக்கார படைன்னு ஒண்ணு இருக்கும். அவங்க ஆரவாரமா உள்ள வரதும் போறதையும் பத்தி நீங்க பொன்னியின் செல்வன்ல படிச்சீங்கன்னா அவங்களுக்கு எப்பேற்பட்ட அதிகாரம் இருந்ததுன்னு உங்களுக்கு எல்லாம் புரியும். அந்த மாதிரி ஒரு அதிகாரம் இந்த எஸ்பிஜி குரூப்புக்கும் இருந்திருக்கும், ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்புக்கும் இருந்திருக்கும். ஒருவேளை மற்ற சாதாரண மக்கள், ஆனா நம்ம தலைவரே இந்த அளவுக்கு இறங்கி அடிக்கிறாரு, நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னேறி வீடு வரைக்கும் போய் ஒரு கல் எடுத்து அடிச்சா என்ன, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால் அந்த எஸ்பிஜி என்ன செஞ்சிருப்பாங்க? கண்டிப்பாக துப்பாக்கியை எடுத்து நடவடிக்கையில இறங்கியிருப்பாங்க. ஏன்னா பிரதமர் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர இந்த இடத்துல மோடி அப்படிங்கிற தனிப்பட்ட நபரை நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ராகுல் காந்தி எந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, மிக மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை அவர் கையில் எடுத்திருக்காரு. நாளைக்கு இதே மாதிரி ஏன் நடக்காது, மற்றவர்கள் ஏன் இந்த மாதிரி அந்த ஏரியாவுக்கு போக மாட்டாங்க, செக்யூரிட்டியை வந்து துச்சமா மதிப்பாங்க அப்படியெல்லாம் நமக்கு தோணுது. இதே மாதிரி தான் ஸ்ரீலங்கால பிரசிடென்ட்ஸ் பேலஸ், அதே மாதிரி நேபாள பிரசிடென்ட்ஸ் பேலஸ், அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷ்ல பிரைம் மினிஸ்டருடைய மாளிகை, எல்லா இடத்துலையும் கலவரக்காரர்களும் போராட்டக்காரர்களும் உள்ள நுழைஞ்சு அட்டூழியம் பண்ணாங்க. அதே நிலைமையை இங்க கொண்டு வரதுக்காகத்தான் ரொம்ப பிரயத்தனப்பட்டு முயற்சி செஞ்சிருக்காங்க ராகுல் காந்தியும் அவருடைய கூட்டாளிகளும். நல்ல வேளை எந்த அசம்பாவிதமும் நடக்கல. என்னுடைய யூகம் என்னன்னா, பிரதம மந்திரி மோடி அவர்கள் எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய யூகம். இது பின்னாடி ஏதாவது செய்திகள் வரும், உங்க கூட ஷேர் பண்றேன். இப்பேற்பட்ட தலைவர்கள், கம்யூனிஸ்ட் பார்ட்டியா இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கட்டும், பிரியங்கா வாத்ராவா இருக்கட்டும், இல்ல பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், அகிலேஷ் யாதவ், இவங்களுடைய பசங்கள்லாம் எங்க படிக்கிறாங்க? அவங்களுடைய பசங்க மாணவர்கள் போராட்டம் தானே. அந்த மாணவர்கள் வந்தாங்களா? எல்லாம் வெளிநாட்டுல சொகுசா வாழ்க்கை நடத்திட்டு அங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரகாஷ் ராஜ் தன்னுடைய மகள் அங்க வெளிநாட்டுல, அகிலேஷ் யாதவோட மகளும் இங்கிலாந்துல, ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் லீடர் எல்லாருடைய பசங்களும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இந்த இடத்துல படிச்சிருக்காங்க. அவங்களுடைய பையங்களோ பொண்களோ மாணவர்களாக இந்த போராட்டத்துல கலந்துக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் அசைக்க முடியாத உண்மை, தெள்ள தெளிவான உண்மை. நம்ம கண் முன்னாடி பாக்குறோம். சரி, அப்படியே இருக்கட்டும். இந்த போராட்டத்துக்கு தலைவர்களாக இருந்த அபிஜித் தீப்கே, மற்ற விஜேதா தஹியா, அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் தான் சௌரவ் தாஸும் இன்னொருத்தரும் ஜேபி நட்டாவை பார்க்க போயிட்டாங்க. அடுத்ததா இவங்க எல்லாரும் அந்த தலைவர்கள்னு சொல்லக்கூடியவங்க யாருமே 20ஆம் தேதி நடந்த போராட்டத்தின் போது அந்த இடத்துல இல்லவே இல்லை. இவங்க எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. இதுதான் உண்மை. ஆனா அப்பாவி மாணவர்களை பலி கொடுத்துருக்காங்க. அவங்கள மூளைச்சலவை செய்து அவங்களும் என்ன பண்றது, அவங்கள வந்து எப்படி சொல்லணும்னா யூஸ்ஃபுல் இடியட்ஸ் அப்படின்னு சொல்லணும். யாருக்கு யூஸ்ஃபுல்னா இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல் இடியட்னா. ஸோ பல விஷயங்களை இந்த மாதிரி இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது நீட்டுக்காக நடத்தப்பட்ட போராட்டமே இல்லைங்க. இதுல பின்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கைக்கூலிகள், சதிகாரர்கள் இருக்காங்க. இந்த எஸ்எஃப்ஜே மாதிரி, ஜமாத்தி இஸ்லாமி மாதிரி, நேபாளில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் சொல்லக்கூடிய குண்டாஸ் யூனியன், இதை தவிர இங்க நாட்டிலேயே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பரப்புரை எல்லாம் தவறாக செய்யப்பட்டது. இந்த சௌரவ் தாஸும் இன்னொருத்தரா என்ன பண்ணாங்க, அங்க வந்து எங்க கிட்ட போனோம், நாங்க ஜேபி நட்டாவை பார்க்க போனோம், எங்க மொபைல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டாங்கன்றாங்க. அது வீடியோல பார்த்தா கையில மொபைல் இருக்கு. எதுக்கு பொய் சொல்றாங்க? யாரை ஏமாத்துறதுக்கு சொல்றாங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புரியாம என்ன, நல்ல தெளிவா புரியுது. இது வந்து இப்ப இருக்கிற ஆட்சியை அகற்றுவதற்காக நடத்தப்பட்ட போராட்டம். நீட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறது தான் தெளிவான உண்மை. உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.